ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அவர்கிட்ட 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் இல்லை, அவரால் முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவான பேச்சுகள் இருந்தது. ஆனால் இப்போ காமிச்சிட்டாரே சார், எங்ககிட்டயும் இருக்கு அப்படின்னு. இல்லை, 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டதுனால அவர் இருக்கிற ஆட்கள்லாம் போட்டிருக்கிறாரு. அதில் எப்படி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதான் இங்கே பார்க்கணும். முதல் நாள் நைட்டு ஒருத்தர் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்கிறாரு. 48 மணி நேரத்துக்கு பிறகு தாவேக்காவுடைய வேட்பாளர் ஆகிறார். அதில் நாளைக்கு அறிவிச்ச பலரும் வேறு வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க, வேறு ஒரு அமைப்புகள்லேருந்து வந்தவங்க. அந்த நிர்வாகிகள்லாம் பல மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேறு கட்சியிலிருந்து வந்தவங்கள போட்டிருக்காரு. அப்போ இவங்க 150 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தள்ளி போச்சு. சரி, தமிழ்நாட்டை விட்டுருங்க. பாண்டிச்சேரியில் மொத்தம் 30 தொகுதி தான். அதில் 28 வேட்பாளர் போட்டிருக்காரு. அந்த 28 வேட்பாளர்லாம் பாஜகவை சேர்ந்தவங்க, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், பாஜக முன்னாள் அமைச்சர்கள் தான் போட்டிருக்காரு. அப்போ பாண்டிச்சேரியிலேயே 30 வேட்பாளர் கிடையாது அவர்கிட்ட. அதான் எதார்த்தம். ஆனால் இப்போ மாற்று கட்சி சேர்ந்தவங்க வேற கட்சிக்கு வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே. திமுகவில் கூட அதிமுகவை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அதை எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? இல்லை, அப்போ இங்கே கட்சியில் இப்போ அஜித் ஆக்னஸ்ன்னு இருந்தாங்க, மன்றத்துலேருந்து இருக்கிறாங்க தூத்துக்குடியில். அவங்களுக்கே சீட்டு கொடுக்கல. அவங்களோட உடன்பிறப்புகள் ஏதோ வேற கட்சியில் இருக்கிறாங்கன்னா எல்லா கட்சியிலும் இருந்தால் இருப்பாங்க. இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதியில் அண்ணன் ஒரு வேட்பாளர், தம்பி ஒரு வேட்பாளர், ரோஹிராஜன் ராஜன் 2 பேர் இருக்கிறாங்க. அதிமுக ஒருத்தர் வேட்பாளர், திமுக ஒருத்தர் வேட்பாளருக்கு அவர் சீட் கொடுக்காம இருக்காங்களா? லோகிராஜன் மகாராஜன். லோகிராஜன் அதிமுக வேட்பாளர், மகாராஜன் திமுக வேட்பாளர், திமுக சிட்டிங் எம்எல்ஏ. அதுக்காக அவங்க அண்ணன் அந்த கட்சியில் வேட்பாளர் இருக்காரு, சீட் கொடுக்காம இருக்காங்களா? அதெல்லாம் காரணம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 234 பேரை திறந்தெடுக்கிறதுக்கே அவங்களுக்கு கண்ணு மொழி பிதுங்கி போச்சு. அந்த பிறக்கி போட்டிருக்கிறாங்க. பாதி பேர் வேறு வேறு கட்சியில் இருந்தவங்க, அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தரை போட்டிருக்கிறாரு, இப்படி நிறைய பேரை போட்டிருக்காங்க திறக்கி. அப்போ வேட்பாளரை போட்டதுனாலே ஒரு கட்சி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு காட்ட முடியாது. சீமானு தான் கிட்டத்தட்ட 2019 வேட்பாளர் போட்டே இருக்காரு. அதுக்கு அந்த கட்சி 8% வந்திருக்கு. அப்போ வேட்பாளர் போட்டதுனால காட்ட முடியாது. கட்சி என்ன பேச போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குது, எப்போ நோக்கி பேச போகிறாங்க, என்ன சித்தாந்தத்தை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, இப்போ வேட்பாளர்களை பொறுக்கி போட்டிருக்கதா நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா கூட கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கிற ஃபெலிக்ஸாக இருக்கட்டும், லயலோமணியாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் சீட்டு தரலையே. அவங்களுக்கு சீட்டு தரலன்னு நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க ஸ்மார்ட்டாக சீட்டு வேணும்னு இருப்பாங்க. அங்கே தான் சொல்கிறீங்க. இல்லை, அங்கே தான் யாரு பண்ணாலும் சீட்டே. நைட்டு காலையில் ஒருத்தர் அதிமுக மாவட்ட செயலர் இருக்கார், அவர் தொகுதி கூட்டணி கொடுத்துட்டாங்கன்னு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு. காலையில் அவர் வேட்பாளர் ஆகிட்டார். இப்படி வர்றவங்க நின்னவங்க எல்லாத்துக்கும் வேட்பாளர் ஆக்கி விட்டுருக்காரு. ஃபிலிக்ஸும் நம்ம லைலாமணி என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த வெயிலில் அலைஞ்சி நம்ம தோக்கிறதுக்கு எதுக்கியா சீட்டு, எங்களுக்கு வேணாங்கன்னு அவங்களே வேணான்னு இருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு தாவேக்கால் 2 ஸ்மார்ட்டான ஆள்னா லைலாமணியும் ஃபிலிக்ஸ்க்கு தான். அதனால் அவங்க வேணான்னு இருப்பாங்க. இப்போ திமுக அதிமுக பொறுத்தளவுக்கு வாரிசு அரசியல் இருக்குது, அவங்களுக்கு வாரிசுகளுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கும் போது இவங்க வந்தவங்களெல்லாம் வாழ வைக்கிற கட்சியாக இருந்துட்டு போகட்டும். அதுக்குன்னு ஒரு கொள்கை வேணும்ல. நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சேர்த்துக்கிறீங்களா? பாஜகவிலேருந்து RSS உடைய சித்தாந்தத்தை உள்வாங்கி சாகா பயிற்சி எடுத்த ஒருத்தர் உங்கள் கட்சிக்கு வர்றாருன்னா அவர் எந்த ஐடியாலஜியோடு உங்கள்கிட்ட வர்றாரு? நீங்கள் மதசார்பற்ற ஒரு அரசியல் பண்ணுறீங்க, பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா RSS பயிற்சி பெற்றவரை நீங்கள் வேட்பாளர் ஆக்குறீங்கன்னா அவருக்கு என்ன ஐடியாலஜி? RSS ஐடி விங்லேருந்தோடு நீங்கள் வேட்பாளர் ஆக்கியிருக்கீங்க. அப்போ என்ன ஐடியாலஜியில் அங்கே வர்றாருங்க? அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா? பாஜகவில் அமைச்சராக இருக்கார் சாய் சரவணன், அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அவரை நீங்கள் வேட்பாளராக இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஊழல் இல்லாத சக்தியா? நீங்கள் தான் மாற்று சக்தியா? செங்கோட்டையனை கூட வச்சுருக்கீங்க, கூப்பா கிருஷ்ணனை கூட வச்சுருக்கீங்க. இவர்களெல்லாம் பலந்து அரசியலில் கொளுத்தவர்கள். இவர்கள் வச்சுட்டு நீங்கள் தூய அரசியல் பண்ணிடுவீங்களா? அதான் கேட்குறோம். இது ஏமாற்று அரசியல், மாற்று அரசியல் கிடையாது. விஜய் பண்ணுறது ஏமாற்று அரசியல். திரும்ப திரும்ப சொல்கிறோம், விஜய் பாஜகவால் உருவாக்கப்பட்டு ஒரு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நம்ம திரும்ப சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்னா, இவர் இதுவரைக்கும் தன்னை உங்கள் விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தவர் தேர்தலில் வந்தோடனே ஜோசப் விஜயாக மாறுறார். அந்த இடத்துலையே அவர் எதுக்காக நிப்பாட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து வந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவருடைய களம் எங்கே இருக்குன்னா அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுக்கணும்.
மதசார்பற்ற ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜயை வைத்து பாஜக செய்கிறது. இவரும் அந்த அரசியல் தான் செய்கிறார். உதாரணத்துக்கு வேட்பாளர் போட்டிருக்கார் திண்டுக்கல்லில் பெரியசாமி, அமைச்சர் பெரியசாமியினுடைய பையன் செந்தில்குமார் ஒரு வேட்பாளர், திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு வேட்பாளர், 2 பேர் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள். அங்கே முஸ்லீம்கள் கணிசமாக இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் வாக்கு யாருக்கு போகும்? திமுக கூட்டணிக்கு, மதசார்பற்ற கூட்டணிக்கு போகும். அங்கே ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் போடுறாரு விஜய். இது வந்து நாம் தமிழுடைய ஸ்ட்ராட்டஜி தான். நாம் தமிழர் இதை தான் பண்ணுவாங்க. இப்போ நன்னிலம் தொகுதியில் போன நம்பர் 2021 நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10-12% இஸ்லாமியர் வாக்கு இருக்குது. அப்போ திமுக ஒரு வேட்பாளரை போடுறாங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் காமராஜர் நிற்கிறாரு. நாம் தமிழர்லேருந்து ஃபாத்திமா ஃபர்கானா அந்த டிபேட்டில் வர்றாங்களோ அவங்கள போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 15,000 வாக்குகள் வாங்குறாங்க. ஆனால் அங்கே வெற்றி வாய்ப்பு எவ்வளோ டிஃப்ரென்சேஷன்னா 4024 ஓட்டு அங்கே பிரிக்கக்கூடிய வேலை. இதைத்தான் விஜய் கொடுத்து ராமநாதபுரத்தில் டாக்டரை போட்டிருக்க, ராமநாதபுரத்துலையும் அங்கே போட்டிருக்க இஸ்லாமிய டாக்டருக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. கடையனூரில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜலீல் ஒருத்தவங்க கடையனூரில் வச்சு போட்டிருக்கீங்க. அங்கே கொண்டு போய் முஸ்தபாவுக்கும் மதுரை மத்திக்கு என்ன சம்பந்தம்? அவர் சென்னையில் இருக்கக்கூடிய அவர் தூக்கி அங்கே போடுறீங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை அந்த சமூகத்தை சேர்ந்த ஆட்களை போட்டு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நானே ஒரு கிறிஸ்தவன் தான், நான் ஒரு கிறிஸ்தவ ஒரு முதலமைச்சர் வரக்கூடாது தமிழ்நாட்டில், எனக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு விஜய்க்கு நல்லா தெரியும். இந்த வாக்குகளை மட்டும் வாங்கி ஜெயிக்க முடியாது. ஒரு பொது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னை ஒரு சாதி மதம் அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. இவ்வளோ நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் தூய சக்தி, இது நான் தான் தூய சக்தி, தமிழ்நாட்டின் மாற்று சக்தி, பெண்களின் பாதுகாவலெல்லாம் பேசக்கூடிய நீங்கள் மத சாயத்தோடு தானே நீங்கள் அரசியலுக்குள்ளே வர்றீங்க. இவ்வளோ நாளாக விஜய்ன்னு சொன்ன நீங்கள் ஜோசப் விஜய்ன்றீங்க. அப்போ தன்னை வந்து ஒரு மத அடையாளத்தோடு தான் போகிறீங்க. ஏன் நீங்கள் வந்து இங்கே திமுகவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் டிஎம்கேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் டிஎம்கே எடுத்து நீங்கள் போட்டி போடுங்க தைரியமான ஆளாக இருந்தால்? குளத்தூரும் பெரம்பூரும் பக்கத்து தொகுதி தான். முதலமைச்சர் எதிர்த்து போட்டி போடுங்க, நீங்கள் தைரியமான ஆளாச்சே. இருந்தாலும் 70 வருஷ அரசியலுக்கும் நீங்கள் உங்களுக்கு போட்டி யார்? 2 தொகுதியில் போடுறீங்கல்ல, ஒரு தொகுதியில் வேறு தொகுதி போடுங்க. ஒரு தொகுதி முதலமைச்சர் எடுத்து போட்டி போடுறேன். சரி, முதலமைச்சர் கூட வேணாம், உதயநிதி ஸ்டாலின் எடுத்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில் போட்டு உங்களால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஏன்னா அங்கே அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. 5 வருஷம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அத்தனை பேர்ட்டையும் உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. நல்லது கெட்டது காது குத்து கருமாதி அத்தனைக்கு போய் நிற்கிறார். அந்த மக்களாக நிற்கிறார். தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த பிறகு ஜெயிக்க போகிறார். அப்போ வாரிசுன்னு சொன்னதுனால வாரிசுனாப்பில் அவர் ஓட்டு போட்டாங்களா? அவருடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் தான் தமிழ்நாட்டில் ஜெயிப்பார் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு தொகுதியை தன் பக்கம் கொண்டு கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. நீங்கள் அங்கே வேணால் தைரியமான ஆளாக இருந்தால் போட்டு பாருங்கள், போட்டின்னு சொல்கிற நீங்கள் அங்கே போட்டு பாருங்கள். அப்போ முதல் தேர்தலையே ஒரு மத போர்வையை பத்துக்கிட்டு வந்து அங்கே நிற்கிறீங்க நீங்கள். ஏன் எம்ஜிஆர் வந்து முதல்ல தேர்தலில் போட்டி போகிறப்ப அருப்புக்கோட்டையில் போட்டார், பரங்கிமலையில் போட்டார். அவர் ஏதாவது சாதி மத அடையாளமாக இருக்கா? அண்ணா போட்டி போகிறப்ப அவர் ஏதாவது சாதி மத அடையாளத்தில் போட்டி போட்டாரா? கலைஞர் போட்டி போகிறப்ப அது மாதிரி சாதி மத அடையாளத்தில் போட்டி போட்டாரா? ஜெயலலிதா வந்து முதல் தேர்தலில் 1989 போடிநாயக்கனூரில் போட்டார். போடிநாயக்கனூருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் இப்போ அவர் ஜோசப் விஜய்னு சொன்னால் கூட கிறிஸ்டியன்ஸ் வந்து பெரும்பான்மையினர் கிடையாது, சிறுபான்மையினர் தானே. அப்போ அதை சொல்லி அவருக்கு அதை சொல்லி ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. இதுதான் நல்ல கேள்வி. ஒரு பெரும்பான்மை அரசியல் செய்யணும்னா தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கிற மாட்டாங்க. ஒரு சிறுபான்மை அரசியலை பயின்றார் இவர். அப்போ இவருடைய நோக்கம் வந்து ஜெயிக்கிறது கிடையாது, இவருடைய நோக்கம் வந்து வாக்குகளை பிரிக்கிறது. நல்ல கேள்வி கேட்டிங்க, அதுதான் உண்மை. நான் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பெரும்பான்மை அரசியலை பண்ணுவாங்க, தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கல மாட்டாங்க. அப்போ தன்னை அடையாளப்படுத்திக்கிறாருன்னா இந்த வாக்குகள் மதசார்பற்ற அணிக்கு போகக்கூடிய வாக்குகள். இதை வந்து தான் பக்கம் திருப்புறாரு. நானே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு போடுங்க. அது தன்னை முன்னிலைப்படுத்தி வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வேலை தான் விஜய் வச்சு செய்கிறாங்க. பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் ஒருத்தர் இறக்குவாங்க. போன தேர்தலில் உலக நாயகன் இறக்குனாங்க, இந்த தேர்தலில் உங்கள் விஜய் இறக்கிருக்காங்க. அவ்வளோதான் முடிவு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் தூக்கி போட்டுருவாங்க. இந்த கேம்பெயினுக்கு ஒரு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு வேன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கமல்ஹாசனை போன தேர்தலில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வேலை முடிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. கமல்ஹாசன் பிரித்த ஓட்டு தான் கொங்கு பகுதியில் பல தொகுதிகளில் திமுக தோற்பதற்கு காரணமாக இருந்தது. வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு காரணம் கமல்ஹாசன். பல தொகுதிகளில் ஓட்டை பிரித்தார். அப்புறம் அந்த கேம்பெயின் முடிஞ்சோடனே அந்த கேம்பெயின் விட்டுருவாங்க. அடுத்த கேம்பெயினுக்கு யாருப்பா? பூசவத்தை இறக்குப்பா. கிறிஸ்துவராக தன்னை அடையாளப்படுத்திக்குவார். ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, ரசிகர் கூட்டம் வச்சுருக்காரு, இவரை வச்சு ஓட்டை பிரிப்பா, இவர் இறக்குப்பா அப்படின்னு இறக்குறாங்க. எந்த விஷயத்துக்கும் பேச மாட்டார், வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டார். ஆனால் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து பேசிட்டு போயிடுவார். என்ன அரசியல்? விஜய் இன்னும் வந்து நடிகராக தான் இருக்கிறார். நம்ம தான் திரும்ப சொல்கிறோம். இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சினிமா ஷூட்டிங் காலில் இருந்துச்சு போவோம்,
ஒருத்தர் மேக்கப் போட்டு விடுவார், ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு விடுவார், ஒருத்தர் ஷூ போட்டு விடுவார், ஒருத்தர் ஸ்கிரிப்டை கொண்டு வருவார், அதை படிப்பார், அதை 2 சீன் நடிச்சிருவோம், இந்த படம் ஓடிடும் 100 நாள். அரசியல் அப்படி தான். காலையிலேருந்து வேனில் கிளம்புவோம், யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு, வேனில் மேலே 10 நிமிஷம் பேசுவோம், உள்ளே போயிடுவோம், மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, சிஎம் ஆயிடுவோம், நேராக வந்து இதுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஈடுபடாது. இன்றைக்கே சமூக வலைத்தளங்கள்லாம் இவர் தன்னை அடையாளப்படுத்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்துவ சகோதரர்கள் சொல்கிறது இவர் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது வரைக்கும் கூட நாங்கள் ஒரு போடாமல் நினச்சோம், தன் வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாரு போல், இவர் வந்து இந்த மாதிரியான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு போல், இப்போ தான் அவருடைய சுயரூபம் தெரியுதுன்னு அவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. முதல்லையே சொல்கிறார், இங்கே ஒரு மாதா சர்ச் ஒன்று இருக்குது, இங்கே வந்து இந்த கோயில் இருக்குது, இங்கே நிறையா மசூதி இருக்குது, நான் எல்லா மதத்துக்கு அப்பாற்பட்டவன்ல அப்படின்னு தன் முத்திரை வந்தவனே இங்கே ஆரம்பிக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. இது பாஜகவுடைய குரல். தமிழ்நாட்டில் என்ன பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் போச்சு? நீங்கள் ஒரு பெண் தானே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்கள, சினிமாவுக்கு போகிறீங்கள, நைட்டு வேலை பார்த்துட்டு போகிறீங்களா, யாராவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? அப்போ எங்கே பாதுகாப்பு இல்லை? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மணிப்பூரில் நடந்துச்சுல, அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் நினச்ச உணவை சாப்பிட்லாம், நினச்ச உடையை உடுத்தலாம், நினச்ச கடவுளை கும்பிடலாம், நினச்ச பண்டிகையை கொண்டாடலாம். அத்தனை சுதந்திரம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஈக்குவலாக இருக்குங்க. ஆனால் வட மாநிலங்கள் என்ன நடக்குது? வட மாநிலங்கள் நடக்க மாதிரி தமிழ்நாட்டில் ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா? உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம், வேலண்டைன்ஸ் டே கொண்டாட முடியும், நமக்கு தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க, எல்லா பெண்களும் கொண்டாடுறாங்க, எல்லா ஆண்களும் கொண்டாடுறாங்க. வட மாநிலங்களை கொண்டாட முடியுமா? வட மாநிலங்களில் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினா சங் பரிவார கூட்டம் விரட்டி அடிக்கிறான். அவங்க நினச்ச உடைய பேண்ட் ஷர்ட் போட்டு போனால் அங்கே விரட்டி அடிக்கிறான். கிறிஸ்மஸ் கொண்டாட முடியல, தாடி வச்சுருந்தா அடிக்கிறான். இங்கே அப்படி தான் நடக்குதா? இல்லை, இங்கேயுமே சில கல்லூரிகளில் சில பள்ளிக்கூடங்களில் மாணவிகளுக்கு இஷ்யூஸ் நடந்துட்டு. என்ன இஷ்யூஸ் நடக்குது? அது யாரால் நடக்குது? ஒரு காம்பவுண்ட் வெளியில் நீங்கள் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் பொது இடங்களில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு கல்லூரியில் ஒரு பேராசிரியர் தவறு பண்ணார்னா அவரை கண்டிக்கணும். அந்த கல்லூரி பேராசிரியர் தன் சுய ஒழுக்கம் இல்லாதனால அவர் தவறு பண்ணுறாரு. அதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ திருநெல்வேலியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து வெட்டி கொலைன்னு போடுறாங்க. என்னடான்னு செய்தியை உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, அவங்க 2 பேரும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவர் வெட்டி கொண்டிருக்கிறார் பொது இடத்துல வச்சு. இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? டொமஸ்டிக் வயலன்ஸையும் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரையும் குழப்பிக்கிறாங்க. இங்கே இல்லை, சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் இது நடக்காதுன்ற பார்வை இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வீதிக்கு வருது. இங்கே அரசாங்கம் வரும், என்ன செய்யும்? வீட்டுக்கு போலீஸ் போட முடியுமா? கணவன் மனைக்குள்ள பிரச்சனை தனியாக இருக்கிறாங்க. அந்த மனைவி எங்கேயோ வெளியூர் போகிறப்ப இருந்தாலும் வெளியே ரோட்டில் நிப்பாட்டி வச்சு அவங்கள தாக்குறாரு. லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னா ஆணோ பெண்ணோ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா? அதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வருது, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் எப்படி வரும்? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வராது. இது டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை. அது இதை என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி நடக்கிறாங்க. இப்போ நீங்கள் பர்தா போட்டு போகிறாங்க, சிலுவை போட்டு போகிறாங்க, மாலை போட்டு போகிறாங்க, அந்த மாதிரி எங்கே வெளியில் போட்டு வர்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நைட்டு வராங்க, நைட்டு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய ஒரே நகரம் வந்து தமிழ்நாடு தான், சென்னை தான். அப்போ இவ்வளோ பெண்கள் தைரியமாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா இங்கே பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு மாநிலங்கிறது உண்மை, அதான் சாட்சி. இப்போ இது உங்கள் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுருந்தாங்க. இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போகக்கூடிய நகரம் சிட்டி வந்து சென்னை. இந்தியாவிலே பெண்கள் அதிகம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்றத வீட்டில் விடுவாங்களா? ஒரு பெண் பிள்ளையை வந்து என் பிள்ளை வெளியில் போய்ட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வரணும், காலேஜுக்கு போய்ட்டு வரணும், இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா தன் பெற்றோர் விடுவாங்களா? அப்போ எங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு? ஒரு கல்லூரி பேராசிரியர் தவறு செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் வந்து என்ன செய்ய முடியும்? அவர் தவறு செஞ்சுட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் தண்டிக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு தனம். அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? இப்போ பெண்கள் இப்போ சம்மந்தமான விஷயம் பேச, வேலைக்கு போகிற பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, படிக்கிற பெண்கள் அதிகமாக இருக்காங்கன்னா இங்கே பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பாதுகாப்பு இல்லைன்னா பெண்ணை படிக்க விடுவாங்களா? ஃபஸ்ட் யாராவது வீட்டில் வெளியே அனுப்புவாங்களா? இப்போ இங்கே எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் விஷயத்தை கையில் எடுத்தால் ஒரு சென்டிமெண்ட்டாக போகும், அப்போ நேரம் அதை வச்சு பண்ணுவோன்னு பாஜகவுடைய ஸ்கிரிப்ட். அதுதான் விஜய் பேச்சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம் ஆகி போச்சு,
போதைப் பொருள் அதிகம் பிடிபடக்கூடிய மாநிலம் குஜராத் இந்தியாவிலேயே. இங்கெங்கே போதை கலாச்சாரம் அதிகமாக போச்சு? போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஹைவேஸில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகளில் மூடணும் கோர்ட் ஆர்டர். இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹைவேஸில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை முன்பக்கம் அடைச்சிட்டு பின்பக்கம் விற்றாங்க. ஹைவேஸில் ரோட்டில் போகிறப்ப அங்கே இருக்க அந்த ஓரத்தில் வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க கோர்ட்டில். இவங்க அங்கே தான் வருமானம். என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கட்டை அடைச்சிட்டு பேக் கட்டில் வைக்க ஆரம்பிச்சான். முன்னாடி தானே கடை இருக்கக்கூடாது, முன்னாடி வாங்கிக்க. அது மாதிரிலாம் இங்கே நடக்குதா? இன்றைக்கி ஏன் மது பழக்கங்கள் அதிகமாகிருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கலாச்சாரம் மாறி போயிருக்கு. முந்தையெல்லாம் வந்து பர்த்டே கேக் வெட்ட மாட்டோம், ஃபங்க்ஷனுக்கு இது பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் இருக்காது. தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி முக்கியமான சில ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். அன்றைக்கி தான் துணிமணி எடுப்போம், வீட்டில் இட்லி சுடுவாங்க, பலகாரம் சாப்பிடுவோம், அந்த மாதிரி போயிடும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா மாதம் ஒரு ஃபங்க்ஷன். பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், வெட்டிங் டேக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், குழந்தைக்கு பர்த்டேக்கு பண்ணுறோம், குழந்தைக்கு அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே அப்படிங்கிறத கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோடு சேர்ந்து ஒரு அக்கேஷனலாக நம்ம வந்து சாப்பிட்லாம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து கலாச்சாரம் வந்து வேறு ஒரு தளத்தில் போய்கிட்டு இருக்கு. எல்லாரையும் சொல்லலை. அப்போ நம்ம எதை நோக்கி எந்த கலாச்சாரத்தை உள்வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? மேற்கிந்திய கலாச்சாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஹாலோவின் கொண்டாடுறோம். நம்ம ஹாலோவினுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்போ கலாச்சாரமே மொத்தமாக கொரியன் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி டாட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த கலாச்சாரம்லாம் இதுக்கு அரசாங்கம் காரணமா? இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள், சோஷியல் மீடியாஸ் கையில் வந்துருச்சு. அப்போ அதை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்றான், செஞ்சு பார்க்குறான். இந்த ஒட்டுமொத்தமாக கலாச்சாரத்தினுடைய ஒரு சீரழிவு தான் இது. அரசாங்கம் கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. போதைப்பொருள் கலாச்சாரத்தை, போதைப்பொருள் பழக்கத்தை அரசாங்கம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது. தனி மனித ஒழுக்கமும் இதுக்கு முக்கியம். ஓகே சார், நீங்கள் முன்னாடி சொன்னீங்க விஜய் வந்து பிஜேபியோட பி டீமாக செயல்பட்டு இருக்காரு. அது உண்மை அப்படின்னா ஜனநாயகன் படம் இஷ்யூ ஆகட்டும், கரூரில் சிபிஐ வழக்காக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக பரப்புரைக்கு அனுமதி கொடுக்காதா இருக்கட்டும், இவ்வளோ அழுத்தம் எதுக்காக அவருக்கு தரப்படணும்? அதுதான் அவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு நரேஷன். பிஜேபி அழுத்தத்துக்கெல்லாம் பணியாத ஒரு நபர். ஜனநாயகன் படத்தை ஏன் முடக்கி வச்சிருக்கான்னு இப்போ வரைக்குமே தெரியல. ஒன்றுமே கிடையாது. அது ஒரு மசாலா படம், டப்பா படம். அது ரிலீஸ் ஆனதுனால ஓட்டு போட்டுருவாங்களா? அதை வந்து அந்த படத்தை லாக் பண்ணி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் நான் சொல்கிற வேலையில் செய்யுங்க, என் எல்லா பிடிமானத்தையும் இறந்துட்டாங்க, விஜய் கைக்கு தூக்கிடுவார். இப்போ தன்னால் உருவாக்கப்பட்டவர் தான். அவருக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், தன் பேச்சை கேட்காம போயிட்டார்னா, தன் பேச்சை கேட்குற வரைக்கும் இப்போ ஜனநாயகன் படத்தை தேர்தல் முடிஞ்ச அப்புறம் வரப்போகுது. சிபிஐ வழக்கு முடிய வராது. விஜயை வைத்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் பேசுகிற வரைக்கும் சிபிஐ தன் கட்டுப்பாட்டில் வச்சு அந்த வழக்கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அன்புமணி ராமதாஸ் அப்படி வச்சுருக்காங்க. அன்புமணி ராமதாஸுக்கு போன அதிமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு. இவங்க வந்து 11 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வழக்கு திருப்பி போடல. அந்த வழக்கை காமிச்சு தான் கூட்டணியிலே வச்சுருக்காங்க. அவள் விஜயை தன் சொல் பேச்சு கேட்பதற்காக இந்த சிபிஐ வழக்கு, ஜனநாயகன் படத்தெல்லாம் கையில் வச்சு தேர்தல் வரைக்கும் நாங்கள் சொல்கிற ஸ்கிரிப்டை வாசிங்கன்னு வச்சுருக்காங்க. அந்த கட்டுப்பாட்டை கைமீறி போயிடக்கூடாது விஜய். நம்மால் தான் இருந்தாலும் கைமீறி போகிற என்ன பண்ணுவீங்க? அப்போ இது ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா படத்தை அவ்வளோ முடக்கி வைக்கிற அளவுக்கு அந்த படம்னா ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்கிற படம்லாம் கிடையாது. அதுவும் கமர்ஷியல் படம் தான், அவ்வளோதான். அப்போ சீமான் வந்து பிஜேபி தன்னோட கைவசம் சீமானை வச்சுக்கிற அளவுக்கு சீமான் களங்கம் இல்லாதவராக இருக்காரா சார்? சீமானும் விஜயும் ஒன்று தான்றேன். சீமானை வச்சு அது ஒரு தமிழ் தேசியம் வச்சு நீங்கள் ஒரு கேட்டகரியை ஓட்ட போகிறீங்க, நீங்கள் ஜென்சி ஓட்ட போகிறீங்க, ஓட்டுகளை சிதறடிங்க. இதுதான் உங்களுடைய நோக்கம். சீமான் என்ன தூய்மையான சீமான் தான். கடப்பாறை தூக்கிட்டு வரேன், பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு என்ன இருக்கு அவரை? அப்போ சீமான் ஒரு கேட்டகரி ஃபோட்டோ பிரிக்கிறார். ஒரு 35 வயசுக்கு மேலே உள்ள தமிழ் தேசியம் பேசி, தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி பேசி, இயற்கை விவசாயத்தை நோக்கி பேசி, ஆடு மாடு வளர்ப்பு, பன்னி வளர்ப்பை அரசாக்குறதாக நோக்கி அப்படி ஒரு அரசியல் பேசி அந்த கூட்டத்தை ஒரு மாதிரி பிரிக்கிறாங்க அந்த வாக்குகளை. இவரை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜென்சி வாக்குகளை இவரை வச்சு பிரிக்கணும். இப்போ இதான் பார்க்குறாங்க. இது என்னென்னா, நம்ம திரும்ப நிறைய இடங்களில் சொல்லியிருக்க, இருந்தாலும் சொல்கிறேன். பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ளே எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம யூபி எடுத்துக்கணும். யூபியில் வந்து 1984க்கு முன்னாடி வரைக்கும் பாஜக வந்து அங்கே பேஸே இல்லை. காங்கிரஸ் கட்சி தான் அங்கே வலுவாக இருக்குது. அப்போ அங்கே 2 மாநில கட்சிகள் வந்து அங்கே உருவாகுது. ஒன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டி, ஒன்று சமாஜ்வாதி பார்ட்டி, எஸ்பிம்பாங்க, பிஎஸ்பி. கன்சிராம், முலாயம் சிங் யாதவ் 2 பேரும் உருவாகிறாங்க. 2 பேரும் எந்த அரசியல் பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த யூபி இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம், 80 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய மாநிலம். அப்போ இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஹோல்டாக இருந்த இடமே அந்த மாநிலம் தான். ஏன்னா காங்கிரஸுக்கு முக்கியமான நிர்வாகிகள்லாம் அங்கே தான் நிற்பாங்க, அமைதியெல்லாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே போகணும்,
2 கட்சி இருக்குது. முலாயம் சிங் யாதவ் என்ன பண்ணுறாரு, யாதவர் முஸ்லீம் எஸ்சி எஸ்டி வாக்கு அந்த அரசியல் பண்ணுறாரு. கன்சீராம் என்ன பண்ணுறாருன்னா எஸ்சி எஸ்டி முஸ்லீம் அரசியலை பண்ணுறாரு. இந்த 2 அரசியல் கையில் இருக்காங்க. ஏன்னா 19% முஸ்லீம்ஸ் இருக்காங்க, 22% எஸ்சி எஸ்டி இருக்காங்க, 10% யாதவ்ஸ் இருக்காங்க. இவங்க தான் டிசைடிங்கே யூபியில். அப்போ கன்சீராம் அந்த அரசியல் எடுத்து கன்சீராம் ஒரு தலித் தலைவராக முதலமைச்சராக வர்றார் எங்கள் யூபியில். அப்போலாம் வந்து பிஜேபிக்கு பேஸே இல்லை. இந்த பக்கம் அடுத்து அவர் 5 வருஷம் ஆட்சியில் இருப்பார் கன்சீராம், அடுத்து இந்த பக்கம் முலாயம் சிங் யாதவ், மாறி மாறி அங்கே இருக்கிறாங்க. பாஜக உள்ளே போகணும், கண்ணை உறுத்துது, மிகப்பெரிய மாநிலம், பல்கா எம்பி தொகுதிகள் இருக்குது, என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கன்சீராம் ஒரு இடத்துல இறந்து போன பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவதியை தனியாக நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த கட்சி இருக்கக்கூடிய அந்த தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற ரகங்களில் உள்ள சில அமைப்புகளை தனித்தனியாக நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த வாக்குகளை சிதறடிக்கிறாங்க. அப்போ என்னன்னா அதுக்கு பிறகு தான் உள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, முலாயம் சிங் யாதவ் இருக்கக்கூடிய கட்சியில் அதில் சில பேரை தனித்தனியாக சாதி ரீதியாக பிளவாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் தனியாக நிப்பாட்டுறாங்க. உவைசியை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த உவைசியை யூபியில் கொண்டு போய் நிப்பாட்டி முஸ்லீம் மாட்டை பிரிக்கிறாங்க. வாக்குகள் சிதறுது, உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ அவங்க ஓட்டு கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே அவங்க என்ன செஞ்சு கேட்டு போனாங்க, யூபிக்குள்ளே ராமர் கோயில் கட்ட போகிறோம், எனக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. ராமர் இங்கே தான் பிறந்திருக்கிறாரு, இங்கே நாங்கள் கோயில் கட்ட போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. மக்களை மத ரீதியாக அப்படி ஒன்றிணைந்து வேறு எதையும் சிந்திக்க விடாமல் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா, நாங்கள் வந்து ஒரு என்ஐடி கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு ஐஐடி கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ தொழிற்சாலையில் கொண்டு வந்திருக்கிறோம், மத்திய அரசு நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கிறோம், மத்திய அரசில் வேலை வாய்ப்புகளை இத்தனை பேர் கொடுத்துருக்கோம், எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க இங்கே வந்து என்ன பேசுவாங்க, திமுக வந்து குடும்ப கட்சி, ஊழல் கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, எனக்கு ஓட்டு போடுங்க, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும். யோ அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் சாதனையாக பண்ணீங்க, நாங்கள் வந்து ஜல்ஜீவன் திட்டத்துக்கு தண்ணி கொடுத்துருக்குறோம், ரோடு போட்டிருக்கிறோம், ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், முத்ரா அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். யோ இதுதான் சாதனையாக நீங்கள் பண்ணுறது. அப்போ இது தான் பண்ணுவாங்க. அப்போ டிவைடட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. வாக்குகளை கட்சிகளை சிதறடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அப்போ அதை தான் யூபியில் பண்ணாங்க. போய் உள்ளே உட்காந்துட்டாங்க. யூபி இன்றைக்கி வந்து கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களில் 2வது இடத்துல இருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் பட்டியலில் இருக்குது யூபி. ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்கள் எதிரான பாலியல் குற்றம் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களில் முதல் 5 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். அதில் என்ன கொடுமைனா, கல்வியில் பின்தங்கிய மாநிலமாக இருக்கக்கூடிய யூபி, பீகார், ராஜஸ்தானில் தான் நீட் பாஸ் அவுட் டாப்பர் வர்றான். அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நீட்டு ஜேஇயில் டாப்பர் யாரான்னு பார்த்தா யூபிலேருந்து வர்றான். அவன் பேசுகிறதே என்ன, ஏதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியல. அப்போ அங்கே கல்வியிலையும் நீங்கள் அங்கே கை வைக்கிறீங்க. அங்கே ஒரு கொஸ்டின் பேப்பரு, அது நடக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே என்ன தேர்வு முறையை எப்படி நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். மத்திய பிரதேசில் பார்த்தோம், பின்னாடி வழி ஏறி போய் உள்ள சீட்டு கொடுத்ததெல்லாம். அப்போ பாஜக இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு இங்கே வந்து உட்காரணும். இங்கே உட்கார்றப்ப இங்கே இருக்கக்கூடிய கல்வியை சிதைக்கணும். கல்வி என்ன கொண்டு வராங்க, தேசிய கல்விக் கொள்கை, இதை ஏற்றுக்கன்னு கொண்டு வராங்க. இதை எதிர்த்து பாஜக பேசாது. தேசிய கல்விக் கொள்கை என்ன இருக்குது, உயர்கல்வியை தாய்மொழியில் படிக்கலான்றான், மெடிசனை தமிழில் படிச்சுக்கின்றான். மெடிசனை நான் தமிழில் படித்தா நான் எப்படி போய் வெளிநாட்டில் வேலை பார்ப்பேன்? தமிழ் மொழியில் நான் அங்கே இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டா நான் எப்படி போய் வெளிநாட்டில் வேலை பார்ப்பேன்? உனக்கு இங்கிலீஷ் வராது, அதனால நீ ஹிந்தியில் கற்றுக்குற, எனக்கு இங்கிலீஷ் வரும், நான் கற்றுக்குறேன், நான் இங்கிலீஷில் கற்று உலகம் முழுக்க வேலை பார்க்குறேன். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், பாஜக உள்ளே வந்தால் கல்வி சிதைக்கப்படும், நம்மளுடைய பொருளாதாரம் சிதைக்கப்படும், இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் சிதைக்கப்படும், ஒட்டுமொத்தமாக வட இந்தியருடைய கட்டுப்பாட்டில் தொழில் போயிடும். அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். ஈரோட்டில் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. ஒரு சாதாரண ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஈரோடுக்காரர் ஒரு கடை ஆரம்பிக்கிறார். குறைந்த லாபத்தில் தரமான பொருட்களை கொடுக்குறார். கூட்டம் பெருசாக சேருது, நிறைய ஆட்களை போகிறாரு. ஒரு செயின்லிங் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஈரோடு, சேலம் அப்படின்னு அந்த பகுதியை ஃபுல்லாக ஒரு செயின்லிங் சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆரம்பிக்கிறார். ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ரிலையன்ஸ் அங்கே கடை வைக்கிறான். ரிலையன்ஸ் இவருடைய காம்படிட்டரும் பண்ண முடியல. யார், கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ரிலையன்ஸ் போட்டி போட முடியல. என்ன பண்ணால் தெரியுமா உங்களுக்கு, பெரிய விலையை கொடுத்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விலைக்கு வாங்கினான். அந்த குரூப்பை வாங்கி ரன் பண்ணலை, 3 மாதம் ரன் பண்ணி அங்கே இருக்க குவாலிட்டி கம்மியாக போட்டு மக்கள் வராமல் பண்ணி அது மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டான். இது பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் வட இந்தியருடைய கட்டுப்பாட்டில் போகும். வட இந்தியரில் ஒரே ஒருத்தர் கட்டுப்பாட்டில் போகும்.
அதானி அம்பானியுடைய கட்டுப்பாட்டில் போகும். கல்வி சிதைக்கப்படும். இதெல்லாம் இருக்குது. இதை பற்றியா விஜய் இன்றைக்காவது பேசியிருக்கிறாரா? அந்த மாநில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு மற்ற மாநில ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாங்க. அடித்து சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம். பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. பெண்கள் எல்லா வகையிலும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஏன்னா இது பெரியார் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த அடிப்படை இது இருக்குது நம்மகிட்ட. பெண்களை எப்படி பார்க்கணுங்கிற இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஆணும் பெண்ணும் இன்றைக்கி சமமாக இருக்கு. பெண்கள் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, எல்லா வேலைக்கும் ஜொமோட்டோ ஓட்டுறாங்க, ஸ்விக்கி ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈக்குவலாக இருக்காங்க. ஆண் பெண் ஜெண்டர் பார்சியாலிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது. டீக்கெட்டில் போனால் அங்கே ஒரு ஆணும் பெண் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, இவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க. எந்த பார்சியாலிட்டியுமே கிடையாது. இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இத்து போன அரசியலை தூக்கிட்டு வந்துக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இல்லை? குடும்ப வன்முறையையும் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரையும் நீங்கள் ஒன்றாக்குறீங்க. அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இது பாஜகவுடைய அரசியல். அப்படி இப்படி ஒரு நரேஷன் செட் பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம் உருவாயிருச்சு, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஒரு கிறிஸ்தவர், நான் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், நான் ஜோசப் விஜய், நானே முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஓட்டுகள்லாம் இதை மறக்கடிக்கக்கூடிய வேலையை பாஜக இதை மறக்கடிக்கக்கூடிய வேலையை இந்த விஜயை வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அவர் உச்சநட்சத்திர நடிகராக இருக்கிறாரு. அவர் பேசுகிறப்ப அது செய்தி ஈஸியாக போய் சேரும். இப்போ இந்த பொன்ராஜ் விஷயமே பெண்களுக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இல்லைங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். பொன்ராஜ் ஒரு வார்த்தையை பேசுகிறார். திமுகவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்கள எப்படி பேசுகிறோம் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கணும், பேசியிருக்கக்கூடாது. அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய இதுக்கும் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கணும். அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். ஆனால் எதுக்குமே பேசாத இந்த பள்ளி இதுக்கு தான் கற்றுதாங்கிற மாதிரி விஜய் விட்டு அதுக்கு ஒன்று திடீர்னு நினைச்சு வர்றாரு வீட்டிலிருந்து. பார்த்தீங்களா, பெண்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க, தீவிர திமுக ஆதரவாளர். திமுகவில் அப்படி ஒரு பதிவேடாக இருக்குது, தீவிர ஆதரவாளர்னு. திமுக ஆதரவாளர் தமிழ்நாட்டு பெண்களை பூரா கேவலப்படுத்திட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை பூரா அசிங்கப்படுத்தார். பெண்களே பாருங்கள், திமுக நிலைமை பாருங்க. இதுதான் பாஜக தனங்கிறது. அப்போ இது வரைக்கும் வெளியே வராத பள்ளி இந்த இதுக்கு மட்டும் இப்போ கிளம்பி வருது. வந்து அப்படி ஏதோ கம்ப்ளைண்ட்டை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கு யுத்தம் பண்ணுறாங்க, திமுக பாருங்கள். அப்போ எதோட தொடர்ச்சி இது? இவங்க பேசுகிறாரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக பெண்கள் தவறாக நடத்துது. இது நாளைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பாஜக தலைவர் இங்கே வர்றாங்கல்ல, அவங்க இதே வார்த்தை தான் பேசுவாங்க. பார்த்தீங்களா, திமுக இங்கே பேட்டாக, இங்கே வந்து நைஹே அப்படின்னு இங்கே வந்து அவங்க பேசுவாங்க பெண்களுக்கு. ஆனால் அவங்க ஆடக்கூடிய மாநிலத்தில் என்ன நடக்குது? பெண்கள் வெளியில் நடமாட முடியாமல் நிலைமையாக இருக்குது. அவங்க தான் வந்து இங்கே பெண்கள் பாதுகாப்பத்தை பற்றி பேசுவாங்க. அப்போ விஜய்ன்ற ஒரு சினிமா நட்சத்திரம் பேசுகிறப்ப அது பெருசாக போய் சேருங்கிறதுக்காக அந்த பிரச்சாரத்தை விஜய் வைத்து செய்கிறார்கள். அதை இவர்கள் தொடர்றாங்க. அவ்வளோதான். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ கரூர் இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் அந்த பயத்தில் தான் வந்து செந்தில் பாலாஜி கரூரை விட்டுட்டு கோயம்புத்தூரில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிப்படுது. அது உண்மைதானே? கரூருக்கு கோயம்புத்தூருக்கு என்ன ஒரு 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டராக இருக்குது. அதே கொங்கு பகுதியில் தான் நிற்கிறாரு. கரூர்லேயும் அவர் சார்ந்த சமூக வாக்குகள் தான் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் அதே சமூக வாக்குகள் தான், அதே சமூக வாக்குகள் தான் நிற்கிது. அங்கே நிற்கிறாரு. இவன் பயந்துட்டு சென்னையில் வந்து நின்னாரா? பயந்துட்டு வேற ஏதாவது தொகுதியில் நின்னாரா? கரூருக்கும் கோயம்புத்தூருக்கு எவ்வளோ தூரம் ஆயிருப்பது? ஒரே பகுதி தானே. இந்த தொகுதியில் இல்லை, அந்த தொகுதியில் நிற்கிறாரு. இவருக்காக பயந்து அவர் நிற்கிறாருன்னா அங்கே சொல்லப்போனால் அவர் ஏன் அங்கே நிறைய உதவி தான் செஞ்சுருக்கிறாருங்க. நிறைய இறந்து போனவங்களோட அடக்கம் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருப்பார். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அவர் சிட்டியிலேருந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேருந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது பாஜகவுக்கு ஒரு தயார் டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறார். பாஜக தலைவர் பூரா அங்கே தான் நிற்கிறாங்க. வானதி சீனிவாசன் அங்கே தான் நிற்கிறாங்க. அண்ணாமலை தான் சீட் கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிட்டியிலேருந்து ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அங்கே எடுத்துருக்காரு. ஓகே, ரொம்ப தேவையான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.